கோவிலேருந்து நாங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பதனி கடை வச்சிருந்தாங்க. வெயில் அதிகமா இருக்கிறதுனால கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டினோம். எனக்கு கம்மங்கூழ் தான் பிடிக்கும். கம்மங்கூழ் கேட்டா கம்மங்கூழ் இல்ல, கேழ்வரகு கூழ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கேழ்வரகு கூழ் தான் அதிகமா வந்து சேல்ஸும் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஆளுக்கு ஒரு கூழ் சொல்லிட்டோம். இப்போதான் கடை போட்டுருக்கோம். ஒரு நாள் கம்மங்கூழ் கொண்டு வச்சா 3 நாளாக விற்கலை, குடிச்சு போச்சு, தூக்கி விட்டுட்டேன். ஒன்றும் சாப்பிடல. கேழ்வரகு தான் விரும்பி சாப்பிட்றாங்க. பதனி இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொன்னாங்க. பார்சல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் கட்ட சொன்னோம். ஆனால் பார்சல் கட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. வாட்டர் கேன் வேணா கொடுங்க, நான் ஊற்றி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் ஒரு தண்ணி வச்சிருந்தோம். அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு மாமா அதில் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க. ரொம்ப நிறைய கேழ்வரகு கூழை ஊற்றி அதில் வந்து தாராளமாகவே மோரை ஊற்றி கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருந்துச்சு. ஆனால் கேழ்வரகு கூழ் குடிச்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மாமா வந்துட்டு நல்லா இருக்கும் குடி, வெயிலுக்கு இதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க சொன்னாங்க. குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா மாமாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு ஒரு வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் உண்மையாகவே வந்துட்டு கம்மங்கூழ் அளவுக்கு ஈக்குவலாகவே கேழ்வரகு கூழும் நல்லா இருந்துச்சு. கூழுக்கு சைடிஷாக வத்தல், மிளகா வத்தல், கொத்தரங்காய் வத்தல் கொடுத்தாங்க. நல்லாவே இருந்தது. மாமாவுக்கு கேழ்வரகு கூழ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வத்தல்லாம் வச்சு கொடுத்தாக்க 3-4 சொம்பு வரைக்கும் குடிப்பாங்க. அது எவ்வளோ அழகாக ருச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன்.